திருவாசகத்தை ஒருத்தன் கடைசியாக முடிக்கும்போது என்ன இருக்குன்னா திருவாசகமே இல்லை என்பதை உணர்வான். அதே மாதிரி தான் அருணகிரி திருப்புகழை ஒருத்தன் முடித்ததுக்கப்புறம் அருணகிரிநாதர் தன்னுடைய உடலை வச்சுட்டு கிளியாக பறந்தார்னு சொல்லும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் நான் போனேன். இப்போ ஒரு எளிய மனிதர் அவர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தியானத்தால் அவங்க பிரச்சனை தீர்க்கப்படுமா? தியானத்தால் ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுமா அப்படிங்கிறத தாண்டி இந்த தியானம் பண்ணால் பிரச்சனையே வராது. ஒரு மனிதன் என்னன்னா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடினானா மிகச்சரியாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சேகரிக்கும் போது அது ஒரு பயத்தையும் ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்திடும். சுவாசம் சரியாக இருந்தால் தான் உணவு, உடை, உறக்கம், சந்தோஷம், உடலுறவு எல்லாமே சீராக நடக்கும். இதில் சரியாக இல்லைன்னா மனிதன் விலங்காக மாறுவான். ஓடி வந்தவனை நடக்க விட்டுருக்க, நடந்து வந்தவனை உட்காரே வச்சுருக்க. இப்படி நான் பல்வேறுபட்ட சூழல்களில் பல்வேறுபட்ட இளைஞர்களுடைய போக்குகளை, மனநிலைகளை நான் மாற்றிருக்கேன். மாலை முரசு இறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம் இறை நேயர்களுக்காக பல்வேறு ஆன்மீக செய்திகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மனிதனுடைய பொது வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்களை நம்மிடம் பகிர்வதற்காக வெட்டவெளி இருப்பிடம் ஐயா அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, முதல்ல நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். உங்களை பற்றி நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள் ஐயா. நான் ஒரு கதையோட ஒரு சூழலை ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதை எதுக்குன்னா, என்னை பற்றி நான் யார், என்ன மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது பார்க்குற மக்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, அது ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன மாதிரி ஒரு பெரியவர் வீட்டை விட்டு கிளம்பி கோவிலுக்கு போகிறதுக்காக கையில் ஒரு கம்போட கண்ணாடி வாட்சி எல்லாம் அணிஞ்சு எல்லா பொருளையும் வச்சுருந்தார். மோதிரம் அணிந்திருந்தார், சங்கிலி எல்லாம் அணிந்திருந்தார், கையில் பாக்கெட்டில் பணம் வச்சுருந்தார். கோயிலுக்கு போகிறதுக்காக போனார். அப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு அவர் வழிபட்டுட்டு வெளியில் வரும்போது அவருடைய செருப்பு அங்கே இல்லாமல் இருந்தது. சரி பரவாயில்ல, எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நகரத்தில் அப்படின்னு நடந்து வந்தார். ஒரு இடத்துல பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் வச்சுருந்த கம்பை ஒருத்தன் சண்டைக்கு போகிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஆயுதம் இல்லைன்னு அந்த கம்பை பிடுங்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் ஒரு இடத்துல இவர் இப்படி நடந்து போகும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால, சோர்வாக இருந்ததுனால ஒரு இடத்துல உட்காந்து மயங்கி கொஞ்ச நாள் அப்படியே படுத்தா அந்த இடம் நல்லா இருக்குமேனா அவர் படுத்தார். படுக்கும்போது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அவர் படுத்து கொஞ்ச நாள் உறங்கினார். அசந்து உறங்கும்போது அந்த பக்கம் ஒருத்தன் ஓடி வந்தவன் அவருடைய கை கடிகாரத்தையும் அவருக்குள்ளே இருந்த பணத்தையும் அந்த சங்கிலியையும் அந்த மோதிரத்தையும் அவன் கழட்டி கொண்டு ஓடிட்டான். அப்போ இவர் அசந்து தன்னையே மறந்து ஒரு மயக்க நிலையில் அப்படி இருந்தவர் திருப்பி இப்படி முழிச்சு பார்க்கும்போது அருகாமையில் இருந்த ஒரு குரங்கு ஓடி அவர் கண்ணாடியை தூக்கிட்டு ஓடி போச்சு. இப்போ இவருக்கு வினோதமாக எதுவுமே இல்லாததை பார்த்துட்டு திருப்பி எழுந்து அப்படியே நடந்தார். ஒரு சின்ன காடு மாதிரி ஒரு தண்ணி நீர்வீழ்ச்சி இருக்கிறத பார்த்துட்டு, இப்போ இந்த சோர்வுக்கு குளிப்போம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலில் அவர் சட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவருடைய சின்ன அவருக்கு ஒரு கோமணம் அவரே அணிந்திருந்தார். அந்த கோமணத்தோடு குளிக்கிறதுக்கு போனார். இப்போ குளிச்சுட்டு திருப்பி அவர் பார்க்கும்போது என்னென்னா, அந்த பக்கமாக போன ஒருத்தன் குப்பை நிறையா கிடக்குன்னு அந்த க்ளீன் பண்ணுறவங்க, அப்போ அதை பற்ற வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணி பார்த்தான், பற்ற வைக்கலை. அப்போ துணி தேவைப்படுதுன்னு இந்த துணியை எடுத்து போட்டு அந்த குப்பையை கொளுத்துனான். அப்போ மொத்தமாக அந்த குப்பையெல்லாம் எரிஞ்சிச்சு. இப்போ அவர் குளிச்சுட்டு கோமணத்தோட வேஷ்டி சட்டை எடுக்க பார்த்தா இது எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தேடுறாரு. அவன் கேட்குறான், என்ன தேடுறீங்க? எனக்கு ஒரு துணி இருந்துச்சு. அது உங்களுதா? ஐயோ, நான் வேறு ஏதோ துணி சும்மா யாரோ போட்டு போயிட்டாங்கன்னு அந்த குப்பையை எரிக்க பயன்படுத்திட்டானே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவர் எதுவுமே சொல்லலை. கட்டியிருக்க கோமணத்தையும் அவுத்து புழிஞ்சு நல்லா உதறிட்டு அதை தூக்கி அந்த நெருப்பில் போட்டுட்டு எல்லாம் களவாடப்பட்டது, இந்த நிர்வாண நிலை அப்படின்னு நிர்வாணமாக நிற்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், என்னங்கய்யா இப்படி நிற்கிறீங்களே, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாரு. இப்படி தான் என் தாய் வயிற்றுலேருந்து நான் வெளியில் வந்தேன், அதனால் இந்த காட்டுக்குள்ளே போகிறேன், எல்லாம் இங்கு களவாடப்பட்டது, இந்த நிர்வாணத்தையும் எவன் களவாடுகிறான், இந்த உடலை எவன் களவாடுகிறான் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு காட்டுக்குள்ளே போனார். போய் ஒரு மரத்தடியில் ரொம்ப நேரம் உட்கார்ந்தார். தன்னையே மறந்துட்டார். தன்னையே மறந்து அப்படியே மறந்து போனவருக்கு அவர் உடலிலிருந்து ஒரு காற்று வெப்பம் அப்படியே வெளியில் நின்றுச்சு. அப்படியே நின்று வெளியில் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பக்கமாக 2 பேர் வந்தவன் 2 சிவனடியார்கள் சாமி சித்தர்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சித்தர்களை தேடுறது தான் வேலை.
ஆடி அமாவாசை இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி கிௌர்ணமி வந்துடுச்சுன்னா அந்த காடுகளை தூங்க விட மாட்டாங்க. அவங்க எங்கிட்ட தான் சிவபெருமான் நடமாடுறாரு, சித்தர்கள் நடமாடுறாருன்னு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சுற்றி தெரிந்தவங்களுக்கு ஒரு நாள் பார்த்தா ஏதோ ஒருத்தர் சித்தர் மாதிரி உட்காந்துருக்காருன்னு பார்த்துட்டாங்க. கிட்ட வந்து பார்த்தா அவர் சமாதி மாதிரி ஆகிட்டார். இப்போ இவங்க படித்தவங்க, இவங்க 2 பேரும் சமாதி தியானம்னா என்ன, அந்த வாசின்னா என்ன, இதெல்லாம் ஊரில் கற்றுக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்க. இப்போ இவங்க பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐயா வந்து சமாதி ஆகிட்டார், ஒரு உயர்ந்தவராக இருக்கிறாரு, பெரும் சித்தர் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு சமாதி முறைப்படி பண்ணணும், இப்போ இவர் தான் நமக்கு இல்லைன்னா அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு சமாதியாக கட்டி ஒரு கோயிலாக்கிட்டாங்க. கோயிலாக ஆக்கி ஒரு சூழல் செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த வேடிக்கை பார்த்த அந்த வெளியில் வந்துச்சுல உடல்லேருந்து அந்த உயிர் வந்து காற்றாக அப்படி நின்றுதில்ல, உடலும் போயது அப்படின்னு அது அப்படியே அந்த காற்றாக மிதந்து அந்த காடுகளுக்குள்ளே அப்படியே போய் வெட்ட வெளியில் ஆகாயத்தை நோக்கி போகும்போது அந்த காற்றும் ஒரு இடத்துல அப்படியே உஷ்ணமாக அப்படியே கலந்து கலந்து போய் ஒரு ஸ்டேஜில் அந்த காற்றே அசைவு இல்லாமல் ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றுச்சு. அப்படியே பார்த்துச்சு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பயணம், இதுதான் என்னுடைய சூழல், இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறைகளில் என்னுடைய பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக என்னிடம் இருக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் களவாடப்பட்டது அப்படிங்கிறதோட எல்லாம் ஒன்றாக அகற்றப்பட்டது. இப்படி ஒரு சூழலை தான் நான் வந்து கடந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போதே உங்க ஆன்மீக புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியுது. இந்த ஆன்மீக புரிதலை வச்சு பார்க்கும்போது, இப்போ கடவுள் வழிபாட்டுல வந்து மாணிக்கவாசகரை வந்து சிவன் பக்தர்கள் வழிபடுறதும், அருணகிரிநாதரை வந்து முருகர் பக்தர்கள் வழிபடுறதும் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது தொடர்பா உங்க புரிதல் என்னவா இருக்கு ஐயா? இப்போ மற்ற குருமார்களுக்கும் மாணிக்கவாசகருக்கும் அருணகிரிநாதருக்கும் இப்போ நாம் வந்து சொல்கிறதுக்கும் என்ன புரிதல்னா, எனக்கு என்ன ஏற்பட்டது மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர்னா, நீங்கள் எத்தனை முறை இந்த இந்தியாவில் உலகம் முழுக்க இருக்கிறவங்க மாணிக்கவாசகர் திருவாசகம் மாதிரி ஒரு புத்தகத்தை பார்க்குறது, அதை வந்து அதில் பயணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு செயல் அது. ஆனால் மாணிக்கவாசகருடைய புத்தகத்தில் அந்த திருவாசகத்தில் பார்க்குறவங்க எல்லாருக்குள்ளேயும் அவங்க அந்த திருவாசகத்தோடு ஒன்றி போக முடியாமல் போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்புகழோட ஒன்றி போக முடியாமல் காரணங்கள் இருக்குது. ஒரு எஸ்டிமா முருகனுடைய பக்தர்கள் எல்லா இடத்துலையும் முருகா என்ற குரல் எங்கே கேட்குதோ அங்கே அருணகிரியோட குரல் கேட்கும், சிவன் என்ற குரல் எங்கே கேட்குதோ அங்கே மாணிக்கவாசகனுடைய குரல் கேட்கும். இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான வடிவம் என்னென்னா, திருவாசகத்தை ஒருத்தன் படித்து முடித்தோடனே அவன் கடைசியாக தெரிஞ்சுக்கிறது நான் சொன்ன கதை தான். அது வெறும் ரிலீஜனா, அது தத்துவமா, அது சிவனுடைய பக்தியா, அது ஒரு புத்தகமா, அது ஒரு பரப்புரையா, அது ஒரு மதமா, அது ஒரு கோட்பாடா, அது மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த திருவாசகத்தை ஒருத்தன் உண்மையிலே படித்து முடிக்கிறானா கடைசியில் அங்கே யாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு தத்துவத்தையும் ஒரு உண்மையான சூழலையும் அவன் அடைவான், அவன் பெறுவான். அப்போ அங்கே வந்து தத்துவம் அந்த மாதிரி ரிலீஜியன்ஸாக கையில் கோட்பாடாக இருக்கும்போது ஒருவன் அந்த ஒன்றும் இல்லாத நிலையை அடைய முடியலை. அதனால தான் அதை எழுதி முடித்தவனே ஒன்றும் இல்லை என்று வான் கலந்தான் மாணிக்கவாசகன் அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எத்தனை முறை திருவாசகத்தை படித்தாலும் அதில் ஒரு எம்டினஸ்ஸை உங்களால் உணர முடியும். எப்பொழுது உணர்கின்ற தன்மை எவனுக்கு இந்த உலகத்தில் வருகிறதோ அப்பொழுது அவன் தெரிய முடியும். அங்கே சிவன் இருப்பதாக, மாணிக்கவாசகன் இருப்பதாக, அங்கே இருக்கின்ற பரவசத்தில் ஆழ்ந்து போகிறார்கள் இங்கே இருக்க சிவனடியார்கள். ஒவ்வொருத்தரும் திருவாசகத்தை படிக்கும்போது பெரிய பெரிய மேதையிலிருந்து பெரிய பெரிய சிவன் அடியார்கள் வரைக்கும் ஆழ்ந்து போகிறார்கள். நடராஜனைய தில்லை அம்பலமோ திருச்சிற்றம்பலம் என்பதோ அந்த சிவனை பற்றி இருக்கிற தத்துவத்தில் சிவன் சிவன் என்ற சிவன் நாமத்தை உச்சரிக்கும் போது ஆழ்ந்து போகிறார்கள், பரவசத்தில் அப்படியே மிதக்கிறார்கள். சிவனே எல்லாம் என்று இந்த மாதிரி ஒரு எழுதியிருக்கிற எழுத்தை உருகி 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 நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே மாணிக்கவாசகனும் இருக்கிறான், சிவனும் இருக்கிறது, தத்துவமும் இருக்கிறது. அங்கே வெட்ட வெளியாக அந்த எம்டினஸ் அவங்களுக்குள் பிறக்கவில்லை. ஒரு எம்டினஸ் பிறக்க ஒன்றும் இல்லை என்பதற்காக எழுதப்பட்ட முக்கியமான வடிவம்தான் திருவாசகம். அதனால் திருவாசகத்தை ஒருத்தன் கடைசியாக முடிக்கும்போது என்ன இருக்குன்னா, திருவாசகமே இல்லை என்பதை உணர்வான். அதுதான் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வான் கலந்ததுக்கு முக்கியமான பொருள். இதுதான் என்னுடைய லைஃப்பில் நடந்தது. அதே மாதிரி தான் அருணகிரி திருப்புகழை ஒருத்தன் முடித்ததுக்கப்புறம் அருணகிரிநாதர் தன்னுடைய உடலை வச்சுட்டு கிளியாக பறந்தார்னு சொல்லும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் நான் போனேன்,
நான் ஒன்றும் இல்லாத ஒருவனாக மாறினேன் அப்படிங்கிறது தான் இதோடைய உயர்ந்த தத்துவம். அப்போ இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை நம் இந்தியாவுக்குள் தமிழகத்தில் நிறைய இடங்கள் பரவப்பட்டாலும் நிறைய மக்களுக்கு கிடைக்கப்பட்டாலும், ஆனால் இதிலிருந்து ஞானமோ இதிலிருந்து புரிதல் அடைந்தவர்கள் வெகு சிலர்கள் கூட இருப்பார்களா என்பது சந்தேகம். ஏன் என்றால் முருகனை காதலிப்பதும் முருகனை கொண்டாடும் கூட்டங்கள் திருப்புகழை கையில் வைத்திருக்கிறது. சிவனை கொண்டாடுகின்ற, சிவனை காதலிக்கின்ற, சிவனால் பரவசம் அடைந்து எங்கள் அப்பனே சிவனே சிவனே என்று சொல்லிக்கொண்டு அலைகின்ற இன்னொரு கூட்டம். இந்த இருவருமே இந்த இருவருடைய உண்மையான அந்த எழுத்து சாரத்திலிருந்து கடைசியில் விடுபட்டார்கள் என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்து வந்த சூழலில் திருவாசகத்தையும் படிக்காமல் திருப்புகழையும் படிக்காமல் இருக்கும்போது எனக்குள் ஒரு நாள் ஏற்பட்ட அனுபவம் என்ன என்றால், இதோடைய உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள் என்பதற்கு எனக்குள் தியானம் கிடைத்தது. அந்த தியானத்தில் நான் ஆழ்ந்து போய் மௌனத்தில் ஒவ்வொரு இடங்களாக கடந்து போக சமயபுரம் கடந்து போனேன், ஸ்ரீரங்கம் கடந்து போனேன், கன்னியாகுமரி கடந்து போனேன், ராமேஸ்வரம் கடந்து போனேன், இமாச்சல் கடந்து போனேன், மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து போனேன், கேரளா கடந்து போனேன், கர்நாடகா கடந்து போனேன். எல்லா இடங்களையும் கடந்து போகும்போது ஒவ்வொரு விதமான இறைவன் பெயரையோ இறைவன் உருவத்தையோ இறைவன் தத்துவத்தையோ எழுதி போட்டிருக்கிறார்கள். எனக்குள் நடக்கிற மௌனத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு தன்மைகளை அப்படியே கடந்து கடைசியாக எதுவுமே இல்லை, இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. நேற்றைய உன் தாய் நாளை ஏதோ ஒரு சூழலில் உன்னை விட்டு போய்விடுவாள். இன்றைய தந்தை நாளை உன்னை விட்டு போய்விடுவான். அப்போ இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லாதது, நிஜம் இல்லாததுக்கு எல்லாம் இருப்பது போல் ஒரு சித்தாந்தத்தை நீ உருவாக்கி கொண்டே இருக்காதே அப்படி என்பதை, அந்த உன்னத தத்துவத்தை தெரிந்து கொண்டேன். அதற்கப்புறம்தான் திருவாசகத்தை பற்றியோ திருப்புகழை பற்றியோ, அது இந்த உலகத்திலே யாரும் பார்க்க முடியாத அசந்து போகிற விஷயம் அதில் ஒன்று இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். தத்துவமாக இங்கு தியானம் கொடுக்கிறது, ஒரு கலையாக இங்கு தியானம் கொடுக்கப்படுகிறது. யோகா கொண்டும் ஒரு வேலையாக கொடுக்கிறார்கள். உருவ வழிபாடோ உங்கள் கிடைக்கின்ற இங்கே எல்லா வடிவமோ, இங்கே வேத மந்திரங்கள், தகடுகள், யாகங்கள், எல்லா சூழலும் எதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு உடனே உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் தீரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குபேர மந்திரம் கொடுக்கப்படுது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு புது வீடு கட்டிட்டீங்க, அதை உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கும் அந்த வீட்டை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கும் கணபதி ஹோமம் பண்ணப்படுகிறது. நீங்கள் மாங்கல்ய பாக்கியத்தை எடுத்துக்கிறீங்க, அங்கே ஒரு யாக குண்டை வளர்க்கப்பட்டு அந்த மாங்கல்யம் சம்பந்தமாக ஒரு கீர்த்தனை, ஒரு செயல்கள் அங்கு ஒலிக்கப்படுகிறது. அடுத்தது உங்கள் வீட்டில் ஒருவர் தவறிவிட்டார், அங்கு ஒரு மந்திரங்கள் ஒலிக்கப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு ஒரு தோஷம், ஒரு வாழை மரத்தை வைத்து தாலி கட்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆண் உங்களுக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு விஷயம், அதுக்கு ஒரு மந்திரம் அங்கே ஒலிக்கப்படுகிறது. அடுத்தது உங்களுக்கு ராகு சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம், கரெக்டாக அந்த ராகு கேதுவோட சம்பந்தத்தில் அந்த ராகு கால டயத்தில் உங்களுக்கு ஒரு மந்திரம் ஒலிக்கப்படுகிறது. அப்படி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் மந்திரங்கள், எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்போ ஒரு மந்திரங்கள், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ கண்ணை மூடி தியானம், கண்ணை திறந்து தியானம், தலைகிலா தியானம், தொங்கி தியானம், நடந்து தியானம், பல முத்திரைகளை பிடித்து தியானம், பல வடிவங்களில் செயல்பட்ட தியானம், சிவன் லிங்கத்தை பார்த்து தியானம், லிங்கத்தை பார்க்காம தியானம், அருவியில் குளித்து தியானம், அருவியில் குளிக்காத தியானம், கணபதியை கண்டு தியானம், கணபதியை காணாத தியானம், அப்புறம் புளிய மரத்தை சுற்றி தியானம், புளிய மரம் பக்கத்திலே கருப்பு துணியை கட்டி தியானம், அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறையோ வைத்து கொண்டு அது ஒரு தியானம். இப்படி பல்வேறுபட்ட வடிவங்களில் மக்கள் ஒரு விதமாக பலாப்பழம் சந்தைகளில் பலாப்பழத்தை வாங்குவதற்கோ பலாப்பழத்தை உண்பதற்கு போராடுவது போல் இந்த மனித கூட்டங்களில் இந்த மாதிரி ஒரு ரிலீஜனை, ஒரு கோட்பாடை கையில் வைத்து கொண்டு சுற்றி கொண்டே அலைகிறார்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் எதை கண்டார்கள் என்றால் எதையுமே காணவில்லை. பரவசத்தை மட்டுமே கண்டார்கள், சந்தோஷத்தை மட்டுமே கண்டார்கள். நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறீர்கள், படிக்கிறீர்கள், நல்ல புது புடவை எடுத்துக்கொள்கிறீர்கள், நல்ல சாப்பாடு சாப்பிட்றீர்கள், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க. கடைசியாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே துன்பம் இன்பம் இதெல்லாம் கலந்து ஏதோ ஒரு கோட்பாடாக போய் கடைசியில் உங்கள் வாழ்க்கையை எந்த இடத்தில் முடிகிறது என்று தெரியாமல் முடிந்து விடுகிறது.
அதுக்கப்புறம் உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் தொடங்கும் போது உங்களுக்கு அமாவாசை வந்துவிட்டால் உங்கள் பேரை சொல்லி விரதங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு 4 வடையை சுட்டுக்கிட்டு காக்காவை துரத்துறாங்க. நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் ஞாபகமாக நான் ஒரு வேளை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு ஒரு விரதமோ ஒரு சூழலோ இப்படி கடந்து போகிறார்கள். இது எதுவும் இல்லை என்பதை அருணகிரியோடைய புத்தகத்தில் நான் தெரிந்து கொண்டேன். மாணிக்கவாசகன் புத்தகத்தை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா தத்துவத்திலும் கடைசியாக முடிக்கும் போது ஒன்றும் இல்லை என்பதை நான் திருவாசகத்தில் கண்டு அசந்து போனேன். திருவாசகத்தை முடிக்கும் போது அதை படிக்கவே இல்லை, அதுக்குள்ள இதுதான் இருக்கிறது அப்படி என்று மாணிக்கவாசகன் தியானத்தில் எனக்கு உணரும் போது இதுதான் இருக்குது. நான் மதுரையிலே சுற்றி தெரியுகின்ற போது 2 வடிவத்தில் மதுரையில் நான் தியானம் செய்திருக்கிறேன். ஒரு வடிவம் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய இந்த பகுதிக்குள் நான் தியானம் செய்து பல நாள் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்தில் இந்த வடிவத்தில் இருந்து நான் தியானம் செய்திருக்கிறேன். திருப்பரங்குன்றம் பகுதி முழுக்க எனக்கு திருப்புகழோடைய வடிவத்துக்குள்ளே இருந்திருக்கிறேன். மதுரையில் இருக்கின்ற எல்லா வடிவத்திலையும் திருவாசகத்தோட வடிவத்திலே இருந்திருக்கிறேன். திருப்புகழையும் திருவாசகத்தையும் படித்தவன் இந்த தேசத்தில் விடுதலை அடையவில்லை. திருப்புகழையும் திருவாசகத்தையும் படிக்காத என் போன்ற ஒருவன் விடுதலையை நோக்கினேன். என் தாய் வைத்த தந்தை வைத்த பேரையும் கடந்து ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒன்றும் இல்லாதது என்பது வார்த்தையாக இல்லாமல் ஒன்றும் இல்லாத ஒரு தன்மையை உணர முடியும். மாணிக்கவாசகன் வான் கலந்தான் அப்படின்னா அதை படித்து முடிக்கும் போது நீ வான் கலப்பாய். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை வடிவம், உண்மை தத்துவம், உண்மை சூழல். அந்த மாதிரி ஒரு சூழலை நீ உணர்வாய், ஒரு நாள் பெறுவாய். அது பெறும் வரை அதை நீ நிறுத்தாதே, நம்பாதே. யார் என்ன தத்துவம் கொடுத்தாலும், யார் எந்த மந்திரத்தை கொடுத்தாலும், எத்தனை சிவலிங்கத்தை காட்டினாலும், எத்தனை உருவத்தை காட்டினாலும், உனக்குள்ளே தியானத்திலே வாளை வருவாள், சக்தி வருவாள், பார்வதி வருவாள், சிவன் வருவார், அல்லாஹ் வருவார், இயேசு வருவார், எல்லோரும் வருவார்கள். எதையும் நீ இதுதான் நிஜம் என்று நம்பிவிடாதே. அவர்களோடு பயணி, அவர்களோடு வாழு, அவர்களோடு டிராவல் செய். ஒரு நாள் அதுவும் ஒன்றும் இல்லை என்பதை உனக்கு தீர்க்கமாக தியானத்தில் தெரியும். இது என்ற நாள் தெரிகிறதோ அதுவரை தியானத்தை நிறுத்தாதே, போய்கொண்டேரு, நடந்து கொண்டேரு. இந்த மக்களுக்கு புரியாது, நீ போ, ஏமாந்து போகாதே. தெய்வங்கள், இந்த கோட்பாடுகள், இந்த செயலில் நீ சிக்கிக்கொள்ளாதே என்பதை எனக்கு கொடுக்கப்பட்டதனால் அதை நான் கடக்க ஒரு இடத்தில் ஒன்றுமே இல்லை என்பதை அப்படியே ஆத்மார்த்தமாக தெரிந்தவுடனே நான் வந்து வெளியிலே நான் பேசிய சில வார்த்தைகளை, நான் எழுதிய 3 புக்கையும் மக்களிடமே சொன்னேன், என் மாணவர்களிடமே சொன்னேன். நான் எழுதிய புக்கை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், இந்த புக்கு உங்களுக்கு உபயோகப்படாது அப்படி என்று அதையே நான் திரும்ப வாங்கிக்கிட்டேன். இதை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். நான் கொடுத்த தியானத்தை திரும்ப வாங்கினேன், நான் கொடுத்த மந்திரத்தை திரும்ப வாங்கினேன். இப்பொழுது என்னோடு பயணிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் சில சூழல்களை என்னோடு கடப்பதற்கு இயல்பாக யார் வர நினைக்கிறார்களோ என்னோடு பின்பற்றி வாருங்கள். ஆனால் கோட்பாடுகளை இல்லாமல் ஒரு மனிதன் இயல்பாக இந்த விஷயத்தை கடப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இதை என்னோடு பயணிக்கிறவர்களுக்கு இந்த அனுபவம் ஒரு நாள் பெற வாய்ப்பு இருக்கிறது. திருவாசகம் பாரி படித்துவிட்டு சிவனை தேடி ஏமாந்து போகாமல் என்னோடு நிஜமாக ஒருவன் பயணித்தான் என்றால் கடைசியில் உண்மையாகவே இது ஒரு கற்பனை மாயை கலந்த உலகத்தில் நாம் ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒன்று இருப்பதாக, ஏதோ ஒன்று அடையப் போவதாக நினைத்து கொண்டு அலைவதை உணர முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். இப்போ இந்த தளத்துல பல குருமார்கள் இருக்கும் போது நீங்க எந்த விதத்துல தனித்துவமா இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான தியானங்கள், போதனைகள் என்ன? நான் தான் சொல்லிட்டேனே, படிக்காமே திருப்புகழையும் திருவாசகத்தையும் அறிந்தவன். இதுதான் என்னுடைய தனித்துவம். படித்த ஒருவரால் அருணகிரியை உணரவோ அருணகிரியை அறிய முடியுமான்னு தெரியாது. படிக்காத எனக்கு அருணகிரியும் மாணிக்கவாசகனும் கற்றுக் கொடுத்தது யாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாத வடிவம். என்னை ஒன்று இருப்பதாக நினைத்து ஏமாந்து போனால் உன்னோட ஒரு புத்திசாலி யாரும் இருக்க முடியாது, நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற விஷயம். அதே போல் என்னோட விஷயம் மக்களை ஒரு கற்பனையில் ஒரு பஜாரில் வச்சு ஆழ்த்துற மாதிரி ஒரு ஷோ மாதிரி நான் பண்ண விருப்பம் இல்லை. மக்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்குது, ஏகப்பட்ட பொருள் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்குல்ல நிறைய பொருள்.
அந்த அளவுக்குலாம் எதுவும் சார். ஆமா. இப்பயே குறைந்தபட்சம் உங்ககிட்ட அந்த மேக்கப் செட்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கும். ஆமா. ஒரு வேலை இடத்துல இவ்ளோ பொருள வச்சிருக்க நீங்க, நானும் வந்து 2 விநாயகர், 2 முருகன், 2, 3 இத வச்சுக்கங்க, 2, 3 மந்திரத்த வச்சுக்கங்கன்னு குடுத்தேன்னா, ஏற்கனவே நீங்க கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கிறீங்க. அப்புறம் இன்னமும் நான் பொருள் குடுக்க விருப்பம் இல்ல. பொருள் இல்லாம இருக்கிற பொருள் ஏன் என்று தெரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நாள் நீங்க இந்த பொருளெல்லாம் பயன்படுத்துங்க. நான் உங்கள வேண்டான்னு சொல்லல. இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு நாள் நீங்களே விட்டு விடுவீர்கள். ஏன்னா, இந்த பொருளை தாண்டி உங்களுக்கு இயல்பாக ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. நீங்க ஃபேன்ல உட்கார்ந்திருக்கிறதோட, ஒரு நாள் நீங்க எதுவுமே செய்யாம, ஆப்போசிட்ல இருக்கிற மரம் எதுவும் செய்யாம, உங்களுக்கு ஒரு அழகான காற்ற அது குடுக்கிறத உங்களால உணர முடியும். அப்ப சுற்றி இல்லாத உண்மையான வெளிச்சத்த நீங்க வெளியில போய் வெட்ட வெளியில பார்க்க முடியும். இங்க இந்த வெளிச்சத்த பார்க்க முடியாது. நீங்க சுவிட்ச் போடணும், ஜெனரேட்டர் போடணும். இதுக்கு ஒரு 2, 3 ஆள் வருவாங்க. அதே மாரி ஃபேன், ஏசி எல்லாம் அப்படிதான். ஒன்றும் இல்லாதது என்னன்னா, இங்க இங்க போய் நின்னீங்கன்னா, அதுவே குடுக்கும். இங்க எல்லாமே கிடைக்கும். நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு தேடுறீங்க, இல்லன்னா பறிக்கிறீங்க. ஆனா, என்ன பொறுத்தளவுக்கு நான் தேடுறதும் கிடையாது, பறிக்கிறதும் கிடையாது. அந்த இயல்பு தன்மையில இங்கு எல்லாம் கிடைக்கும். இந்த ரகசியத்த மக்களுக்கு அறியாதனால தான், தன்னை துன்புறுத்தி கொண்டு காலையில 9 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சென்னையில இந்த கருப்பு புகைய சுவாசிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கருப்பு இந்த புகையிலேருந்து எப்போ விடுதலை ஆவாங்க அப்படிங்கிறதே முதல்ல தெரியல. அப்ப ஒருத்தன் வேலை பார்க்கறது கூட எனக்கு கஷ்டமா தெரியல. ஒருத்தன் அந்த மவுண்ட் ரோட்ல சென்னையில இந்த டிராஃபிக்ல ஒருத்தன் கடக்குறான் பாருங்க. இதுதான் பெரிய உலகத்திலேயே பெரிய சவாலான ஒரு காரியமா இருக்கு. அதே மாரி ஒருத்தனுக்கு சென்னையில எவன்லாம் பஸ்ஸில போறானோ அவனெல்லாம் கூப்பிட்டு சிறந்த குடிமகன்னு விருது குடுக்கணும். ஏன்னா, இங்க ஒரு சேலஞ்சிங்கே அதான். இந்த மாரி சவால் நிறைந்த நகரத்தில பாம்பேல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறுறது அந்த மாரி ஒரு சவால் இருக்கு. அந்த மாரி சென்னையில இந்த பஸ்ஸில அதுவும் அந்த நம்பர பார்த்து கண்டுபிடிக்கிறதே பெரிய இதா இருக்கும். வெள்ள போடு, கருப்பு போடு, மஞ்ச போடுன்னு பலவிதமா இங்க ஒரு கோட்பாடு இருக்கு. ஆனா, இந்த மாரி சூழல்லாம் ஓடி வந்து கடைசியில ஒரு மனிதன் எதை பெற்றான்? எதை செஞ்சான்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா, ஒரு இயல்பாக இங்க எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 70 வயதுலயாவது தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ பொதுவாகவே வந்து சாதாரண மனிதர்கள்லாம் வந்து ஒரு குருவ தேடி போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கான ஒரு தீர்வுக்காக வருவாங்க. அப்படி உங்ககிட்ட வந்து மனிதர்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்க என்ன மாரி தீர்வுகள்லாம் வந்து இதுவரையும் குடுத்துருக்கீங்க? நான் வந்து அவங்ககிட்ட சொல்றது, "நீ மெஷின் மாரி இயங்காத. ரோபோ மாரி இருக்காத." அதே மாரி மனிதன் அப்படிங்கன்னா, மனிதனுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குல்ல, அத நீயே வெளிப்படுத்தாத. அது வெளிப்படுத்துறத நீ கவனி அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கிறேன். நெறைய மனிதர்களுக்குள்ள இந்த ஒரு பணம், இந்த மாரி புகழ், இந்த மாரி புரிதல்கள நான் வந்து ஏற்படுத்தியிருக்கிறேன். பணத்தால பெரிய ஒரு வாழ்க்கைய நீ அடைய முடியுமா? பெற முடியுமா? அப்படிங்கிறத தாண்டி, உன்னோட இயல்பு தன்மையில நெறைய சூழல்கள உணர முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்த மட்டும் இங்க பார்க்குறவங்களுக்கும் சரி, நம்ம ஸ்டுடியோல இருக்கிறவங்களுக்கும் சரி, இயல்பா இருந்தா எப்படிங்க நம்ம வாழ முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் உண்மையிலே சொல்றேன். ஒரு நாள் இயல்பான வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ள அமையும். அன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த நகரம் முழுக்க எல்லாரும் சுத்தி திரிவாங்க. யாருமே தேவைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த சூட்சும ரகசியத்த தெரியாதனால தான், நாம ஏதோ ஒண்ண தேடி தேடி அலையிறோம். நாம ஒரு பொருள தேடும்போது துன்பம் வருதுங்க. நீங்க வந்து வேலைன்னு இங்க வர்றீங்க. எல்லா நாளும் சிரிக்கப்படுறதில்ல. எல்லா நாளும் எல்லாராலயும் கொண்டாடப்படுறதில்ல. ஒரு நாள் உங்கள யாரோ ஒருவர் பின்தொடர்றாங்க. யாரோ ஒருவர் உங்கள ஒரு நாள் காயப்படுத்துறாங்க. என்ன நீங்க வேலை செஞ்சாலும், அதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அழுதர்றீங்க. அப்ப இவ்வளோ பெரிய உழைப்ப குடுத்தும், உங்களுக்குள்ள அந்த உண்மை தத்துவத்த, அந்த உண்மையான விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறத ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ப்ரூவ் பண்ண முடியாதனால அப்படியே கடந்து போறீங்க. கடக்க முடியலன்னா, இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறீங்க. அப்ப இப்படித்தான் வாழ்க்கையோட தத்துவம் இருக்கு. ஆனா இத கடந்து ஒரு மனிதன் தன்னை பலப்படுத்திக்கிறதுக்கு இயல்பாக ஒரு சூழல வந்து கடக்க முடியும் அப்படிங்கிறத நான் நிறைய மாணவர்களுக்கு ஒரு இயல்பாக கடக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து நிறைய என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். நிறைய மாற்றங்கள் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முதல் அடிப்படையே பணத்தை பெரிய ரோல் பண்ணாத அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். உன்ட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா 500 ரூபா நீ வச்சுக்க, 500 ரூபா இல்லாதவங்களுக்கு கொடு
அப்படிங்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுங்கிறது இல்லை, இல்லாதவங்களுக்கு நானே அவன்கிட்டேருந்து எடுத்து கொடுத்துறது. இதுதான் நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து சொல்கிறது. அப்போ நீ 5000 சம்பாதிக்கிறன்னா 2500 உனக்கு வச்சுக்க போதும், அதுக்கு மேலாம் சேர்த்து வைக்காத. நீ வந்து நம்பர் 1 பணக்காரன்லாம் ஆக வேண்டாம், நீ சுமாரான பணக்காரனாக இருந்தால் போதும். 2500 ஏழைக்கு கொடு. அவனையும் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கும் ஒரு இயல்பு தன்மையை மாற்று அப்படிங்கிறது தான் என்னுடைய சூழல். என்கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்கள்ட்டையும் இது வந்து இருக்கும். அவன் பாக்கெட்டில் 500 இருக்குன்னா நிச்சயமாக 250 இது நமக்கு காசு, 250 யாருக்கோ கொடுக்க போகிறோங்கிற அந்த தாட் வந்து அவனுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறவன் என்னோட மாணவராக இருப்பான். இப்போ ஒரு எளிய மனிதர் வந்து அவர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தியானத்தால அவங்க பிரச்சனை வந்து தீர்க்கப்படுமா? நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானத்தால் ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுமா அப்படிங்கிறத தாண்டி, இந்த தியானம் பண்ணால் பிரச்சனையே வராது. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, அதுக்கு அவனும் ஒரு காரணமாக இருப்பான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஏற்றத்தாழ்வு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஏற்றத்தாழ்வுக்கு நீங்கள் ஒரு காரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க. புரியுதுங்களா? அதை நம்ம வந்து உணரணும், அதை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் காதலிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய ஜாதியில் உள்ளவங்க, நீங்கள் கொஞ்சம் கீழே அப்படின்னா, அப்போ அந்த சூழலில் உங்களுக்கு ஆசையை மட்டும்தான் பார்க்குறீங்க, அதை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை பார்க்க மாட்டீங்க. அப்போ அந்த பேக்ரவுண்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழல். நாம் இன்பமும் சந்தோஷமும் அடையிறது முக்கியம், அதே நேரத்தில் பின்னாடி இருக்கிறவங்க அழுவக்கூடாது. இப்போ நீங்களும் இன்னொரு பையனும் காதலிக்கணுங்கிறதுக்காக உங்களை சுற்றி இருக்கிற நாங்கள்லாம் அழுகணுமா என்ன? அப்போ உங்களுடைய இன்பமும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் பின்னாடி யாரும் அழுதுறக்கூடாது. அதை உணர்ந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா ஏன் துன்பம் வரப்போகுது? துன்பத்துக்கு எது காரணம்? நீங்கள் எந்த பொருள் மேலே ஆசைப்படுறீங்களோ அது துன்பமாக மாறுது. அப்போ நீங்கள் காதலிக்கிறது முக்கியம் இல்லை, அது துன்பமாக மாற்றிக்காமல் காதலிங்க, அதுதான் முக்கியம். திருமணம் பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை, அது துன்பமாக மாறக்கூடாது. வேலை பார்க்குறது முக்கியம் இல்லை, அது துன்பமாக மாறக்கூடாது. இப்போ வேலை உங்களுடைய லைஃப் ஸ்டைலு ஒரு இயல்பாக யதார்த்தமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலை வந்து என்னென்னா, உங்கள் உடலையோ உங்கள் மனதையோ கஷ்டப்படுத்தக்கூடாது, அது இயல்பாக இருக்கணும். உங்களை வருத்துனா அந்த வேலையே தேவையில்லை, அது துன்பம்தான். அது துன்பப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சு இந்த உலகத்தில் எந்த சாதனையும் பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் வாழ வந்திருக்கீங்க, துன்பப்பட வரல. நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறீங்க? இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் தயவு செய்து உங்களையும் சேர்த்து சொல்கிற சகோதரி, வருத்திக்காதீங்க. ஒரு இயல்பாக ஒரு வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பிறரையும் அழுவ விடாதீங்க, நீங்களும் அழுவாதீங்க. எனக்கு இதுதான் வேணும். நீங்கள் 100 கூட சம்பாதிங்க, ஆனால் நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் இன்னொருத்தனை அழுக விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தனி மனிதனுக்கு வந்து இந்த காலத்துல வந்து முக்கியமா தேவைப்படுறதே நீங்க சொன்ன மாதிரி மன நிம்மதி, அமைதி இதெல்லாம் தான். இதுக்கு நீங்க சொல்ற வழிமுறைகள்லாம் என்ன ஐயா? ஒரு ஒரு மனிதன் என்னன்னா, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடுனானா மிகச்சரியாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சேகரிக்கும் போது அது ஒரு பயத்தையும் ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்திடும். அப்புறம் அதே மாதிரி ஒரு புரிதல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேணும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். என்ன வேணும் அப்படின்னா, இந்த தேடுதல் எதற்காக, இந்த வாழ்க்கை எதற்காக அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நிச்சயமாக ஏற்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த உடல் விரும்பி நான் உடைய அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த உடல் இது எனக்கான உடை அப்படின்னு உங்கள் உடல் சொல்லி என்னைக்காவது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கா? அப்போ இந்த உடை உங்கள் மனசுக்கு வெளியில் பார்க்குறவங்களுக்கு இந்த 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது. இந்த உடையை சுமக்கக்கூடிய அந்த உடலுக்கு என்னைக்காவது இந்த உடை இந்த உடலுக்காகத்தான் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த உடலை முதல்ல திருப்திப்படுத்துகிற மாதிரி, இந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடையை அணிஞ்சிக்க கற்றுக்கணும். அப்போ இந்த உடல் எப்படியாப்பட்டது, இந்த உடலோடைய தன்மை என்ன அப்படிங்கிற அந்த சூழலை உங்களுக்குள்ளே உணரப்படணும். அப்போ நீங்கள் மனம் எதிரில் இருக்கிறவங்கள, இப்போ மனம் ஆசைப்படுது ஒரு கலரை சூஸ் பண்ணி ஒரு புடவையோ ஒரு விஷயத்தையோ போடுறீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அது ரொம்ப ப்ளசண்ட்டாக வேறு மாதிரி இருக்கணும், ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை கிடையாது. அந்த உடலுக்குள்ளேயும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ உங்களுடைய உடலை கூட உங்களால்
தன்வசப்படுத்த முடியாத நீங்கள் இந்த உலகத்தில் யாரை தன்வசப்படுத்த போகிறீங்க? யாரை திருப்திப்படுத்த போகிறீங்க? முதல்ல தன்னை திருப்திப்படுத்த தெரியாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை போய் திருப்திப்படுத்திட முடியும்? இந்த உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை திருப்திப்படுத்திக்க முடியலைங்கிறதுக்காக தான் பக்கத்தில் ஒரு பிஏ, பக்கத்தில் ஒரு ஆடிட்டர், பக்கத்தில் ஒரு வக்கீல், பக்கத்தில் ஆலோசனை சொல்லிக்கிறது ஒரு சாமியார். அப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஏன் துன்பத்துக்காக ஒரு பெரிய நாட்டோட ராஜா வர்றாருங்க, வந்து சிவன் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் நாட்டுக்கே ராஜா. அவர் வந்து இன்னொரு குருக்கிட்ட வந்து இப்படி உட்காந்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் குருநாதா அப்படிங்கிறார். அப்போ ஏன் அந்த குருநாதர்கிட்ட கும்பிட்றாரு? அந்த குருநாதர்னா அந்த குருநாதர்கிட்ட சக்தியெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் திறந்துட்டு உட்காந்துருக்கிறாரு. திறந்துட்டுனா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் இவர்கிட்ட சொல்கிறது எல்லாத்தையும் கையில் வச்சுருக்க, அதனால தான் துன்பம் வந்துருச்சு. அப்போ திறக்கிறதுக்கு கற்றுக்க. அப்போ நீ பார்த்துக்க, ரொம்ப அறிவை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு செயல்பாடுகளை நீ செய்ய செய்ய அது உனக்கு துன்பம் வந்துடும். நீ முதல் இடத்தை பிடிக்கணும்னு நினச்சேன்னா முதல் இடத்தினால 10 பேர் உன் கம்பெனியில் வாழ்வாங்க, ஆனால் ஆப்போசிட்டில் 10 பேர் உன்னை எதிர்ப்பான். அப்போ நீ வந்து பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு உண்மை தத்துவம் இருக்குது. அப்போ நீங்கள் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், தனக்குள்ள ஒரு மாற்றம் தன்னை முதல்ல அனலைஸ் பண்ணலைன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை உணரவோ பார்க்கவோ முடியாது. அதனால் லைஃப்பில் முக்கியமான இது கோல்டன் பீரியட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் ஆய்வு பண்ணணும், உங்களுக்காக நீங்கள் வாழணும், உங்களுடைய புரிதல் இருக்கணும். அப்போ உங்கள் உடலோ உங்கள் மனமோ நீங்களோ என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி முதல்ல உங்களுக்கு இருக்கணும். உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் தானே வாழ வந்தீங்க. அப்போ நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல. கிளாரிட்டிங்கிற பேரில் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறுது. இந்த பையன் ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. இந்த பொருள் ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. இந்த வேலை ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. இந்த ஃபோன் ஓகே, இருந்தாலும் சூடாகுது. இது எப்படி கிளாரிட்டியாக இருக்கும்? இது எப்படி நிதானமாக இருக்கும்? புரியுதுங்களா? இன்னும் 25 நிமிஷத்தில் நீங்கள் கடந்து போய் அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது கடந்து போகிறது இல்லை. இது வந்து நிதானிச்சிங்கன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பறவை மாதிரி நான் வந்து இப்படிலாம் வாழாதீங்க, கொஞ்சம் மாற்றி வாழலாமா அப்படின்னு ஒரு பறவை பர்சனலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகுதுன்னு வச்சுங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா இந்த உலகம் அழுகலாம், ஆனால் நீங்கள் அழுவ மாட்டீங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் அழுவவே முடியாது, நான் அழுவவே மாட்டேன். ஏன்னா நான் அழுகணும்னா நான் நினச்சாதான் அழுவேன். எவன் வேணாலும் சாகட்டும், நான் அழுவ மாட்டேன். ஏன்னா எனக்கு தோணணும், எனக்குள்ளேருந்து அந்த அழுகை வரணும். வந்தால் மட்டும்தான் நான் அழுகுவேன். இப்போ நம்ம ஊரில் என்னென்னா யாராவது செத்துட்டாங்கன்னா ஓடி போய் அழுவாங்க. இப்போ யார் செத்தாலும் நான் போவேன், அழுக மாட்டேன். ஏன்னா நான் அங்கே போய் என்னன்னு கேட்பேன், என்ன ஒருத்தர் இறந்துட்டார், அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ நான் அழுக மாட்டேன். ஏன்னா அவர் ஏன் செத்தார் எதுக்கு செத்தாருங்கிறத தாண்டி எனக்குள்ளேருந்து அந்த அழுகை வரணும். நான் கிரியேட் பண்ணால் அது என்ன, அது பேர் அது வந்து கிடையாது. சொல்லுங்கள். இப்போ கிராமங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க, இந்த பாட்டிங்கெல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அழுகணுங்கிறத அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. சாவுன்னா அழுவணும், கல்யாணம்னா சிரிக்கணும், இது என்ன அந்த ஜிம்னாஸ்டிக்கில் தாண்டணும் குதிக்கணும் அப்படின்னா இது என்ன வாழ்க்கையோட மெத்தட்? அப்போ நீங்கள் இது தானே காலைல 9 மணிக்கு நான் மவுண்ட் ரோட்டில் கருப்பு போய் சுவாசிச்சுட்டு வேலைக்கு வரணும், 5 மணிக்கு திருப்பி அதே கருப்பு போய் சுவாசிச்சுட்டு ஓடணும், திருப்பி அங்கே போய் அதே அந்த வறுத்த சோறை திங்கணும். இப்படி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கலர் கலராக புடவை மாறுகிறது, காந்தி தாள்கள் வருகிறது. ஆனால் உங்களுக்குள்ளேயோ உங்கள் உடலுக்குள்ளேயோ மாற்றத்தை நான் பார்க்கல. ஒரு தேசங்கிறது தனி மனிதன் உடலில் உள்ள வெளியில் மாற்றத்தை இருக்கணும். புடவையிலையோ நகையிலையோ தலையில் இருக்கிற பூவிலையோ மாற்றம் இருக்கிறது தேசம் வளராது. ஒரு தேசம் வளருதுன்னா ஒருத்தனுடைய அவன் உள்ளிருந்து வளர்றானா, அவனுக்குள்ள மாற்றம் இருக்கு. ஒரு ராஜ்யம் என்பது ஒரு படிப்பினை என்பது அவன் தனி மனிதனுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறது தான் ஒரு நாட்டோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். தனி மனிதன் வந்து ஒரு சரியில்லை, அவனுக்குள்ளே இருக்கிற ஃபோன் ஹைடெக்காக இருக்குது, லேப்டாப்பு பயங்கரமாக இருக்குது, அவனுடைய ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது, அவனுடைய உரை பயங்கரமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே மாற்றம் இல்லை. ஒரு பெரிய ஒரு 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 சம்மந்தமே இல்லாத சில ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த தேசத்தை முன்னேற வைக்க முடியும்? இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த கேள்வியே. நீங்க அடிக்கடி சொல்ற விஷயமே வந்து சுவாசம், காற்று இந்த போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துறீங்க. இந்த சுவாசத்தால இந்த சமுதாயத்துல என்ன மாரி ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்த முடியும்? அது ஒரு நல்ல தீர்வை தருமா?
இந்த சுவாசத்தால் புரட்சி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதை இன்னும் மேன்மைப்படுத்திக்கிட்டிங்கன்னா, இந்த உயிரை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியோ ஒரு நல்ல புரிதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சுவாசம் கரெக்டாக ஒருத்தருக்கு நிகழ்ந்தால், ஒரு சுவாசத்தை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா, என்னை பற்றி நீங்கள் நான் வர்ற 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. அந்த புரிதல் வந்து உங்களுக்கு சுவாசம் தீவிரமாக இருந்தால், இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, நீங்கள் அவரை பற்றி ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் சுவாசம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லா பொருளுமே பிடிச்ச பொருள், பிடிக்காத பொருளுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டுடியோ கிடையாது, எந்த ஸ்டுடியோ இருந்தாலும் சுவாசம் கரெக்டாக இருக்கனால எல்லா பொருளை பற்றியும் எனக்கு ஒரு கரெக்டான புரிதல் இருக்கும். அந்த அணுகிற முறைகள் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு சுவாசம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் அம்மாவுடைய அணுகவே முடியும். முதல் அடிப்படை தகுதி எது அப்படின்னா, சுவாசம் சரியாக இருந்தால் தான் உணவு, உடை, உறக்கம், சந்தோஷம், உடலுறவு எல்லாமே சீராக நடக்கும். இதில் சரியாக இல்லைன்னா மனிதன் விலங்காக மாறுவான், மனிதன் சைக்கோவாக மாறுவான், மனிதன் அரக்கனாக மாறுவான், மனிதனே தனக்கு என்ன அடையணுங்கிறதுக்காக எதையும் செய்வான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நகரப்புறத்துக்குள்ளே நினைக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பல ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பதவி அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்பாங்கல்ல, இவர்கள் வெறி பிடித்தவர்கள் என்று நினைத்திராதீங்க. பெரிய வித்தக்காரர்கள்னு நினைச்சிடாதீங்க. பெரிய அறிஞர்கள் என்று நினைத்திராதீங்க. சுவாசம் சரியில்லாதவர்கள். சுவாசம் சரியாக இருக்கிறவன் எப்படிமா இருப்பான்? அவன் வந்து அவனே ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நிதானமாக, ரொம்ப ரொம்ப ஒரு குவைட்டாக எல்லாத்தையும் கண்டறிந்து கவனிப்பான். இப்போ நான் எப்படின்னா, உங்களை இங்கே இருக்கிற அத்தனை பொருளையும் கவனித்து என்னுடைய பணி இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய நேரம் வேஸ்ட்டும்பீங்க. எல்லாத்தையும் ஏன் கவனிக்கணும்? எனக்கு என்ன வேலை, அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்போ காரணம் உங்கள் சுவாசம் ஒரு சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அப்போ சுவாசம் பலப்பட்டுச்சுன்னா, சுவாசம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ராஜாவுக்கு புத்தகம் இல்லாமல் இந்த ஆட்சியை நடத்த முடியும். ஒரு ராஜ்யம் நடத்த 1500 பேர் தேவையில்லை. ஒரு சுவாசம் கரெக்டாக இருந்தால் ராஜ்யம் கரெக்டாக இருக்கும். அப்போ ராஜ்யம் நடத்த நீ உண்மையான ராஜாவாக இருக்கணும்னா, உன் சுவாசம் பலப்பட்டால் 5 புலன்களையும் அடக்கி நீ இந்த ராஜ்யத்தை ஆள முடியும். அப்போ எனக்குள்ள தியானம் பண்ணும்போது குண்டலினின்னு இடுப்புலேருந்து ஒரு நரம்பு அப்படியே எழுந்து பாம்பு மாதிரி வந்துச்சு. அப்போ வரும்போது எனக்கு என்னதுமா கிடச்சிச்சு? பயங்கரமான சக்தி, அமானுஷ்யமான செயல். காளி ஒரு பக்கம் வந்து ஆடுறா, அப்படிங்கிறா, ஒரு பக்கம் மாரியம்மா வந்து நிற்கிறா, ஒரு பக்கம் வந்து சிவன் வந்து நிற்கிறார், இன்னொரு பக்கம் பல பேர் வந்து நிற்கிறார்கள். நாங்கள் சித்தர்கள், நாங்கள் அவர்கள், நாங்கள் இவர்கள், நாங்கள் தேவர்கள். அப்போ அதை நீ அவர்கள் எல்லாரையும் எப்படி கையாள போகிறாய் அப்படின்னா, எனக்குள்ள தினந்தோறும் இப்படி நடக்குது. அப்போ அதை அடக்கி ஆளுகின்ற அந்த சக்தியை கட்டுப்படுத்துகின்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அது நிதானமாக அந்த சுவாசத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ என் சுவாசம் கீழே இடுப்பிலிருந்து ஒரு பகுதியாக முதுகுத்தண்டிலே ஒரு பூமி சுழல்வது போல் சுற்றி வருகிறது. சுற்றி அது மேலே ஒரு பாம்பு போல் முன்பக்கமும் பின்பக்கமும் ஏறுகிறது. ஏறி இதய பகுதிக்குள்ளே ஒரு பெரிய பணிகளை செய்கிறது. அடுத்த கட்டமாக அதே சுவாசம் தலையிலே பெடரியிலையோ நெற்றியிலையோ உச்சியிலையோ ஒரு பெரிய வேலை செய்யும்போது எனக்குள்ளே ஒரு இறை பைத்தியம் போல், நானே ஒரு கடவுள் போல், நானே ஒரு அவதாரம் போல் எனக்கெல்லாம் தோணிருச்சு. இதை எல்லாத்தையுமே அந்த சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நான் கடவுள் இல்லை, நான் சித்தர் இல்லை, நான் குரு இல்லை, நான் பார்வதி இல்லை, நான் சிவன் இல்லை, நான் வந்து கருத்தர் இல்லை, நான் அல்லாஹ் இல்லை, நானாக இருக்கிறேன். ஏன் என்னை வந்து இப்படி தியானம் பண்ணதுனால எல்லாமாவும் இருக்கிறேன் அப்படின்னு என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் வார்த்தையாக கேட்காம அந்த சுவாசத்தால் தினந்தோறும் மேலையும் கீழையும் அந்த சுவாசத்தோடு ஒன்றினேன். அந்த சுவாசத்தோடு தியானத்தில் எப்பொழுதுமே அந்த தியானத்துக்குள்ளே கவனிக்க அதை என்னால் வந்து 5 புலன்களையும் கட்டுப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்குள் ஓடி வந்த சித்தர் இவனை ஏமாற்ற முடியவில்லை என்று ஓடிவிட்டார். எனக்குள் வந்த உருவங்கள் எல்லாமே மறைந்து கொண்டது. அப்போ இயல்பாக அந்த உண்மையான சுவாசம் மட்டுமே நிரந்தரமாக ஓடத் தொடங்கும் போது அப்போ இயல்பாக என்னால் சில மனிதர்களை உங்களை பார்க்கும்போது பொருளாக கொடுக்காமல்
தகுடு எழுதி கொடுக்காமல், உங்களுக்கு இந்த பில்லி சூனியம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கலைகளை கொடுக்காம, உங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் அட்ராக்ட் பண்ணாமல், இயல்பாக என் சுவாசத்தையே உனக்கு கடத்துகிறேன், நீயும் அந்த ஐம்புலன்களை அடக்கி இந்த உலகத்தில் எல்லாம் மேல் நோங்கும், எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாய், அதை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல தன்மையில் இந்த உலகத்தில் நீ ஒரு வரலாறாக மாறு. இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கப்பட்டவன் எல்லோரும் இறந்து போவான். நீ இறப்பதற்கு முன்பு நீ எல்லாம் அடக்கினாள் என்றால் இந்த உலகம் உன்னை, இங்கே இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். அப்போ உனக்குள் நீ வேற ஒரு வடிவத்தையும் வேற ஒரு தருணத்தையும் உணர முடியும். அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது இந்த சுவாசம். இந்த சுவாசம் எனக்கு பல்கலைக்கழகமோ பள்ளிக்கூடமோ என் தாயோ தந்தையோ கற்றுக் கொடுக்க முடியாத உயர்ந்த கட்டுப்பாடு, அடக்காமல் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை இந்த சுவாசம் கற்றுக் கொடுத்தது. அப்போ ஒழுக்கத்தை, நெறியை, பண்பை, இந்த மாண்பை, இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி எது என்றால் சுவாசம். அதை மேன்மைப்படுத்தி கொண்டு அதையே கவனித்து கொண்டிருந்தால் எல்லா ரிலீஜன்லேருந்து விடுபட்டு எல்லா மதமும் சம்மதம், எல்லா உயிர்களும் நம் உயிர், எல்லா மக்களும் நம் மக்கள், காடு, மலைகள், விலங்குகள், மனிதன்கள், தாவரங்கள் எல்லாமே உயிருள்ள பொருட்கள், இதிலிருந்து எதையும் கொள்ள வேண்டிய, எதையும் உண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த காற்றையே வைத்து கொண்டு எல்லா செயலும் செய்துவிட்டு போய்விடலாம் என்பதை நான் உணர்ந்தேன். அதை தான் மக்களிடையும் உங்களிடமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குற்ற சம்பவங்களும் தீமைகளும் வந்து அதிகரிச்சுட்டே வருது இல்லையா? இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் பயணம் இருக்குது, இந்த ஆன்மீக பயணம் இருக்குது? நிச்சயமாக இந்த மாதிரி சூழல்கள், காற்றோடைய தன்மைகள், அவரோட காற்று வேகமாக இருக்கிறதுனால தான் டக்குன்னு சூறக்கத்தியை எடுத்துகிட்டு போய் டக்கு டக்குன்னு குத்துறாங்க. அந்த வேகமாக ஓடுற காற்றை, அந்த வெறி பிடிச்ச காற்றை கொஞ்சம் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் நம்மளே வளர்த்த, பாசமாக வளர்த்த நாய்கள் நம்மளே கடிச்சு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மனிதர்களே எடுத்துகிட்டு போய் கத்தியை எடுத்துகிட்டு போய் சூறக்கத்தியை எடுத்துகிட்டு போய் ஒரு 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்குலாம் டக்கு டக்குன்னு கிழிச்சு விட்டுறாங்க. சதைகளை கிழிச்சு விட்டு ரத்தம் வர வச்சிட்றாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட சுவாசம் அதிகமாக ஓடும், தீவிரமாக ஓடும். அப்போ இந்த மாதிரி ஓடுறத கொஞ்சம் கட்டுப்படுத்தி அவங்கள ஒரு இயல்பு தன்மைக்கு கொண்டு வந்தால் சூறக்கத்தி எடுக்க மாட்டாங்க. போய் ஏதாவது ஒரு மல்லிகைப்பூ தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு தான் இது வழி. இது இப்போ நம்ம தலைவர்கள், நம்மக்கிட்ட இருக்கிற சட்ட கோட்பாடுகள், நம்ம பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்கிட்டலாம் இந்த சுவாசம் சம்மந்தமாக பேசுகிறதுக்கான மாஸ்டர்ஸ் இல்லை. இது நிகழப்படணும். இது ரொம்ப முக்கியமானது. இது ஆன்மீகம் கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த ஒரு உண்மைத்தன்மைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட செயலாக நான் சொல்கிறேன். சுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை மாறினுச்சுன்னா நீங்களே பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. இப்போ முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதியோர்கள், அந்த காலத்து ஆட்கள்லாம் வந்து ஆன்மீகத்தை தேடி தான் அதிகமாக பயணம் மேற்கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் வந்து குருவை தேடி தான் அதிகமாக போகிறாங்க இல்லையா? அதற்கு உங்களோட விளக்கம் என்ன? குருவை தேடி அவங்கெல்லாம் வந்து சுவாசத்தை பலப்படுத்திக்கலாம் வரல. அவங்க ஒரு வித்தை கற்றுக்கிறது, இந்த ஒரு மாதிரி ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கொண்டாட்டங்கள், அப்படி தான் வர்றாங்க. அப்போ என்னகிட்ட வர்ற எவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் கொண்டாட வைக்க மாட்டேன். அவங்கள நான் இயல்பு தன்மைக்கு மாற்றுறது தான். அப்போ ஓடி வந்தவனை நடக்க விட்டுருக்கேன், நடந்து வந்தவனை உட்காரவே வச்சுருக்கேன், உட்காரவே முடியாதவனை நிற்க வச்சுருக்கிறேன். இப்படி நான் பல்வேறுபட்ட சூழல்களில் பல்வேறுபட்ட இளைஞர்களுடைய போக்குகளை, மனநிலைகளை நான் மாற்றிருக்கேன். அப்போ யாரையுமே சிவன் பாட்டை போட்டுக்கிட்டு ஆடெல்லாம் யாரையும் நான் வைக்கல. ரொம்ப ஒரு ஒரு என்னன்னா, மனிதர்களுக்குள்ள ஒரு 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 வேறு வேறு புரிதல்களும் வேறு வேறு தேடுதல்களும் இருக்கும். அதை நாம் எப்படி கையாளுற முறைகள் அப்படின்னு இருக்கும். என்கிட்ட எந்த வித்தையும் இல்லைம்மா. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த சுவாசத்தால் என்னை கட்டுப்படுத்த முடியும், அதே மாதிரி இந்த சுவாசத்தை வச்சு உங்களையும் ஒரு சரியான பாதைக்கு வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஆசிரியராக நினைக்கிறேன். என்னுடைய கல்வி முறைகளாக இல்லாமல் காற்று தான் நான் வந்து என்னுடைய விஷயம். இந்த காற்று கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறத மக்களிட என்னுடைய உரைகள்லேருந்து நிகழ்த்த பார்க்குறேன், கலந்துரையாடலாக நேரடியாக நிகழ்த்த பார்க்குறேன், என் கண்கள் மூலியமாக நிகழ்த்த பார்க்குறேன். இப்படி மட்டும்தான் நான் செய்கிறேன். அப்படி இல்லைன்னா என் கையிலேருந்து ஒரு உணவை கொடுத்து அதுலேயாவது அவங்களுக்கு நிகழ்த்த பார்க்குறேன். மற்றபடி நான் எந்த ஜீபூம்பாவும் செய்கிறதில்ல. எந்த இளைஞர்களையும் நான் தவறாக எனக்கு வழிபாட்டு முறைக்கோ என்னுடைய பக்தர்களாகோ என்னுடைய வாலிண்டராகோ யாரையும் மாற்றுறதில்லை.
நிச்சயமா இன்னைக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயமும் மனித வாழ்க்கைக்கு வந்து பேசிக்கா அடிப்படையா என்ன தேவை அப்படின்றத பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். வணக்கம்.